டிக்கெட் குறைக்கணும் சொல்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா நீங்கள் கேட்டது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வேலைக்கு வரவங்களுடைய சம்பளத்தை குறைச்சி வாங்கி கொடுங்க, நாங்கள் குறைக்கிறோம். இபி பில்லை குறைச்சி வாங்கி கொடுங்க, நாங்கள் குறைக்கிறோம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸை குறைச்சி வாங்கி கொடுங்க, நாங்கள் குறைக்கிறோம். ஆனால் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை கூட்டிடுவீங்க, இபி பில்லை கூட்டிடுவீங்க, மாதம் சம்பளம் கூட்டுருவீங்க. மெயின்டெனன்ஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஒரு பெனாயில் எடுக்க போனால் கூட 60 ரூபாய்க்கு விற்றது நீங்கள் 200 ரூபாய்க்கு விற்குது. இதெல்லாம் கூட்டிட்டு எப்படிமா டிக்கெட் ரேட்டை குறைக்க முடியும் நீங்க எப்படி நினைக்கிறீங்க? பிராக்டிகலா சொல்லுங்க. ப்ராஜெக்ட் எல்லாம் முன்னாடி 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்க 1.5 கோடி ரூபாய்க்கு லேசர் ப்ராஜெக்ட் போட்டு எப்படி குறைக்க முடியும்னு சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியறதுக்கு தான் கேட்கறது. சார் அது வந்து பிவிஆர் மாதிரி பெரிய தியேட்டர்கள் தான். இல்ல நார்மல் தியேட்டர்ஸ்மே வந்து இப்போமா ஆரம்பிச்சிட்டாங்க. 75ல இருந்து 100 வரைக்கும் ஆரம்பிச்சிட்டாங்க. சோ வந்து ஒரு நார்மலா ஒரு ஃபேமிலி போனாலே வந்து 1000 ரூபாய் ஸ்பெண்ட் ஆகுது. அப்போ அந்த ஃபேமிலி என்ன திங்கிங் ஆகும்னா, எங்களுக்கு ஸ்டார் காஸ்ட் மூவி மட்டும்தான் நாங்க 1000 ரூபாய்க்கு போனா ஓகே. இந்த ஸ்மால் ஸ்கேல் உள்ள மூவி எதுக்கு நான் 1000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் கொடுத்து பார்க்கணும் ஒரு கேள்வி இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு ஒப்பீனியன்? சார் எல்லா தியேட்டர்லையுமே அந்த மாதிரி விற்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் வந்து சில தியேட்டரில் விற்கிறாங்க, சில தியேட்டரில் குறைச்சி தான் விற்கிறாங்க. அந்த மாதிரி தியேட்டரில் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா அந்த அப்படி பண்ணால் அவங்களோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுக்கு கொஞ்சம் கூட வச்சு விற்றா தான் கட்டுப்படி ஆகும். ஏன்னா டிக்கெட் ரேட்டுக்கு இப்போ சீலிங் என்னைக்கு வச்சுட்டிங்களோ அவங்க வேறு என்ன பண்ணுறது? இப்போ 200 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு மேலே விற்கக்கூடாதுன்னு எல்லாருக்கும் மல்டிப்ளெக்ஸ் மாலுக்கெல்லாம் வச்சுருக்கீங்க. 150 ரூபாயில் அவங்களால தேட்டர் நடத்த முடியுமா? கண்டிப்பாக நடத்த முடியாது. எங்களால் நடத்த முடியல. ஏன்னா இன்றைக்கி இபி பில்லு 12 லட்ச ரூபா வந்துச்சு, இப்போ திடீர்னு 19 லட்ச ரூபா வருது. 8 லட்ச ரூபாய் என்ன பண்ணுறது? டிக்கெட் ரேட்டும் கூட்டக்கூடாதுங்கிறீங்க, இதே ரேட்டு விற்கிறீங்க. 5 வருஷத்தில் எல்லாமே கூடி போச்சு. எல்லா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் கூடி போச்சு. வருஷம் மினிமம் வேஜஸ் ஆக்ட் ஏற்றி கொடுக்குறாங்க. 12,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தவங்களுக்கு 19,000 சம்பளம் கொடுக்குறோம். ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் டிக்கெட் ரேட்டு மட்டும் சீலிங் வச்சுக்கிட்டே இருந்தால் நாங்கள் தேட்டர் நடத்த முடியல. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணித்தான் ஆக வேண்டியது. வேற யாரும் கூட வைக்கணுங்கிற ஆசையில் இல்லை. டிக்கெட்டில் சீலிங் எடுத்துட்டா கண்டிப்பாக எல்லாம் குறைஞ்சிடும். இந்த மாதிரி வந்து ஸ்மால் ஸ்கேல் உள்ள மூவி அத்தனை மூவியுமே வந்து ஒரு ஷோ டைம் வந்து நைட் ஷோ டைம் தான் பிக் பண்றாங்க. மார்னிங் ஷோவோ ஆஃப்டர்நூனோ ஈவினிங் ஷோ இல்லை. என்ன காரணம் சார்? அப்படி இல்ல, எல்லா இடங்களும் இல்ல. 1-2 இடங்கள்ல அது 1-2 இடங்கள்ல நீங்க வேணா இருக்கலாம். பரவலா நீங்க தமிழ்நாடு பூரா பாக்கணும். நீங்க ஏதாவது ஒரு திரையரங்கம் மட்டும் பாக்காதீங்க. தமிழ்நாடு பூரா பரவலா பாக்குறப்ப எல்லா இடங்களையும் எல்லா ஷோவுமே விழுகுது. அது வந்து அதே சமயம் அதே மாதிரி பெரிய ஹீரோ படத்துக்கு நீங்க வைக்கக்கூடிய அந்த டிக்கெட் விலை இருக்கு இல்லையா, சின்ன ஹீரோக்களுடைய கம்மி பட்ஜெட் படங்களுக்கு இப்ப என்ன உதாரணத்துக்கு சமீப காலங்களில் வந்து நான் வந்து ஒரு 3-4 படம் தொடர்ந்து பார்த்துட்டேன். 30 பேர் தான் இருந்தாங்க, 40 பேர் தான் இருந்தாங்க, 10 பேருக்கு மேல இருந்து ஷோ ஓட்டுவாங்க. 40 பேர் தான் இருந்தாங்க, ஷோ ஓட்டம் காசு வாங்கி போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அது குறையும், இன்னும் குறையும், வழக்கமா இருக்கிறத விட குறையும். அப்படின்னும் போது அது வரதுக்கான வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு மக்கள் அதிகமாக வரணுங்கிறது தான் உங்களோட கோரிக்கை இல்லையா? அதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம். எனக்கு புரியல. டிக்கெட் ரேட் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா சின்ன படங்கள் போகுங்களா சார்? நீங்கள் இது நாங்கள் பரிசத்து பார்த்துட்டோம். டிக்கெட் ரேட்டு குறைச்சதுனால மக்கள் இந்த படத்துக்கு கூட வரல. ஆமாம், இப்போ நாங்கள் 150 ரூபா எங்களுக்கு ரேட். நாங்கள் சின்ன படத்துக்கெல்லாம் 120 தான் விற்கிறோம். ஏன்னா எப்போ வேணாலும் ரோஹின் தேட்டரில் வந்து பாருங்கள் 120 தான் விற்கிறோம். 30 ரூபா கூட்டி குறைச்சி தான் விற்கிறோம். 30 ரூபா குறைச்சி விற்கிறோம். மக்கள் வரலையே. நீங்கள் வேண்டாம், எந்த ஷோக்குனாலும் வந்து சாதாரண படத்துக்கு வந்து பாருங்க, 120 தான் டிக்கெட் ரேட். கூட்டி தான் விற்கிறோம், குறைச்சி தான் விற்கிறோம். எங்களுக்கு ஆடியன்ஸ் சொல்ல அதனால நீங்க நினைக்கிறோம் அப்படி இல்லை. சின்ன படத்துக்கு குறைக்க தான் செய்வோம். இங்க 9 மணிக்கு தான் போடுறாங்க. அங்க இருந்து கேரளால 4 மணிக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள ரிப்போர்ட் வந்துருது 9 மணிக்கு யாருமே இருக்க மாட்டேங்கிறான். பாண்டிச்சேரியில படம் அடிச்சிடமா, படம் பார்க்கும் போதே காமிச்சிடும். நீங்களே முக்கடா படத்துக்கு போகாத யாரும் வரமாட்டேங்கிறாங்க.
ஐயோ அந்த பக்கம் போயிடாத மாட்டிக்கிட்டு அப்படின்றான். அதனால யாரும் இவனால போறது பாதிப்பு இருக்கா சார்? இப்ப ஏகப்பட்ட பேர் மீடியா இல்லாம ஏகப்பட்ட பேர் வந்து ஓனாவே வந்து யூடியூப் சேனல்ல வந்து பேசுறாங்க, மூவி நல்லாவே இல்ல மொக்கையா இருக்குன்னு சொல்லி இதனால பாதிப்பு இருக்கு. நிறைய பாதிப்பு இருக்கு. ஆனா அவங்க எவ்வளவு ரிக்வஸ்ட் பண்றோம் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்பெல்லாம் எழுதாங்க, நெகட்டிவ் ரிவ்யூ எழுதாதீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூனால பாதிக்கப்படும் தியேட்டருக்காரங்க தான். ரொம்ப பாதிப்பு. எங்க தேர்வு படம் வரும்போது 200 பேர் நின்று 200 யூடியூப் சேனல் வராங்க பேட்டி எடுக்க. எடுக்கிறாங்க பாருங்க, அவங்க வேற நெகட்டிவா போட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் நிறைய பாதிப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த கேரளால வந்து அனுமதிக்கிறது கிடையாது. இல்ல கிடையாது. கேரளால வந்து ப்ரொடியூசர்ஸ் ஆக்டர்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உள்ள வந்து யாரையுமே அனுமதிக்காதீங்க, 3 நாள் வரைக்கும் வந்து ரிவ்யூ எடுக்கிறதுக்கு உள்ள அனுமதிக்காதீங்க. அந்த மாதிரி ஏதாவது நீங்க கொண்டு வரலாம் சார். அப்படி கொண்டு வந்தா என்ன தப்பா நினைக்கிறீங்க? உடனே எல்லா மீடியாக்காரரும் ஒன்று சேர்ந்து இந்த தியேட்டர் அட்டாக் பண்றாங்க. தியேட்டர் தப்பா எழுதிடுறாங்க சேனல்ல. தீர்மானமானதுக்கு அப்புறமா யாரும் வந்து அது சொல்ல முடியாது. இல்ல இந்த ஒருத்தர் அனுமதிச்சுட்டு ஒருத்தர் அனுமதிக்காம இருக்கும்போது தான் இல்ல இதை வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எடுத்தாங்க. ப்ரொடியூசர் கவுன்சில் அந்த தீர்மானத்தை எடுத்தாங்க. தியேட்டருக்குள்ள வந்து ஒரு வாரத்துக்கு எடுக்கக்கூடாதுன்னு நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தோம். அவங்க எல்லாம் பயங்கர கலாட்டா, சேனல்காரங்க எல்லாரும். அதை முடியல, எவ்வளவு பிரச்சனை சால்வ் பண்றதுன்னு தெரியல. அது ஏற்கனவே ப்ரொடியூசர் கவுன்சில் தீர்மானம் எடுத்திருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல.